எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நாம ஆகச்சிறந்த திருக்குறள்கள பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் கடவுள் வாழ்த்து அவர் எழுதின, திருவள்ளுவர் எழுதின ஆகச்சிறந்த அதிகாரங்கள்ல அதுவும் ஒரு அதிகாரம். என்ன சொல்றாரு பாருங்க. நாம தொடர்ந்து 10வது நாளா இன்று பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராதார். ஆகா, எப்படிங்க இவரால் மட்டும் இப்படிலாம் சொல்ல முடியுது? சொல்றாரு பாருங்க. இறைவன் ஆகிய அந்த திரு அடிகளை யாரெல்லாம் நினைத்து, அவரை நினைத்து மனதில் உருகி நினைத்து அவரையே வணங்குகிறார்களோ அவர்களால் மட்டும்தான் இந்த பிறவி பெருங்கடலை என்ன பண்ண முடியும்? நீந்த முடியும். அப்போ யாரெல்லாம் நீந்த முடியாது? யாரெல்லாம் இறைவன் அடியை சேரவில்லையோ, இறைவனை வணங்கவில்லையோ, இறைவனை மறந்து விடுகிறார்களோ அவர்களால் இந்த பிறவி பெருங்கடலை நீந்தவே முடியாது. எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் அவரால் அந்த பிறவி பெருங்கடலை நீந்த முடியாது. அப்போ திருவள்ளுவர் அழகா சொல்கிறார், இறைவனை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்களால் மட்டும்தான் இந்த பிறவி பெருங்கடலை நீந்த முடியும். என்ன சார் அது? திருக்குறளை மீண்டும் நான் ஒரு சொல்றேன். உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லி சொல்லி ஆள் மனதில் பதிய வையுங்கள். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராதார். இந்த மீண்டும் ஒரு அழகிய சந்திப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஜா. நன்றி.